பிரச்சனை. அவர்கள் இஸ்லாமியர்கள் என்று அடையாளப்படுத்துவதாலேயே பாலஸ்தீனில் உள்ள முஸ்லிம்கள், காசாவில் உள்ள முஸ்லிம்கள் கொத்து கொத்தா கொல்லப்படுறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம சிரமப்படுறாங்க, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை, நிலையான வசிப்பிடம் இல்லை. இப்ப நீங்க பாருங்க, பேஸ்புக் சமூக வலைதளத்தை செக் பண்ணுங்க, அவங்க பெருநாள் தொழுகை போட்டோக்கள் வீடியோக்கள் எல்லாம் வரும். எங்க நின்று தொழுவார்கள்? இடிந்த கட்டிடங்களுக்கு கீழே இடிபாடுகளா இருக்கும். எப்படி இடிஞ்சது? குண்டு போட்டு இடிஞ்ச அந்த வீடுகளுக்கு வந்து உட்கார்ந்து தொழுது இருப்பாங்க. எப்போதெல்லாம் நாம் நம்முடைய உயிரை விட மேலாக நேசிக்கின்ற நபிகள் நாயகத்திற்காக துவா செய்கின்றோமோ அப்போதெல்லாம் இப்ராஹிம் நபியின் குடும்பத்தை சொல்லித்தான் துவா செய்கிறோம். தொழுகையின் போது மாத்திரமல்ல, தொழுகைக்கு வெளியிலும் உலகத்தில் உள்ள எந்த முஸ்லிமாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துவா செய்கின்ற பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, இப்ராஹிம் நபியின் குடும்பத்தாருக்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ அதுபோல் எங்கள் நபிக்கும் நபியின் குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரி. ரசூலுல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கும் நாம் அல்லாஹ்விடத்துல துவா செய்கின்ற பொழுது அங்கேயும் அல்லாஹ் இப்ராஹிம் நபியின் குடும்பத்தை முன்மாதிரியாக வைக்கிறான். அருள் புரிவதாக இருந்தாலும் பரக்கத்து செய்வதாக இருந்தாலும் நீ இப்ராஹிம் நபியின் குடும்பத்துக்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ, இப்ராஹிம் நபியின் குடும்பத்திற்கு எப்படி நீ பரக்கத் செய்தாயோ அதுபோல் எங்கள் நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ அருள் புரி. அப்ப அந்த குடும்பத்தை சொல்லித்தான் நம்ம துவா கேட்கிறோம். ஹஜ்ஜினுடைய கிரியைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹஜ்ஜி இன்றைக்கு 20 லட்சத்திற்கும் அதிகமான ஹாஜிகள் மக்காவிலே குழுமி நிற்கிறார்கள். குறிப்பிட்ட சில தினங்களிலே பல்வேறு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகிறார்கள். பல்வேறு வணக்க வழிபாடுகளின் பின்னணியில் இருப்பவர்கள் யார்? இப்ராஹிம் நபியின் குடும்பம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியாரும் அங்கு செய்த பல்வேறு கிரியைகளைத்தான் ஜம்ரத்துல் அக்கபா என்கிற இடத்திலே கல்லறிவதாக இருந்தாலும் அந்த குடும்பத்தை நினைவு கூறக்கூடிய வணக்க வழிபாடு. ஹாஜிகளும் சரி, உலகத்தில் உள்ள ஏனைய முஸ்லிம்களும் சரி, பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு குர்பானி நம்மில் கொடுக்கிறோம் என்றால் இந்த வழிபாடும் இப்ராஹிம் நபியின் குடும்பத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வணக்க வழிபாடு. இப்படி உலகளாவிய அளவில் அல்லாஹ் இப்ராஹிம் நபியின் குடும்பத்திற்கு பெரும் கண்ணியத்தை வழங்கியிருக்கிறார், பெரும் சிறப்பு சேர்த்திருக்கிறார். உலகெங்கிலும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் முஹம்மது என்கிற பெயர் ஒழிக்கப்படும் போதெல்லாம் கூடவே சேர்த்து இப்ராஹிம் இப்ராஹிம் என்கிற பெயரும் ஒழிக்கப்படுகிறது. ஆளு முஹம்மது நபியின் குடும்பம் என்கிற பெயர் நினைவு கூறப்படும் போதெல்லாம் இப்ராஹிம் நபியின் குடும்பம் என்கிற சொல்லும் உச்சரிக்கப்படுகிறது. அப்படின்னா அல்லாஹ் அந்த குடும்பத்தாருக்கு செய்த சிறப்பை எண்ணி பாருங்கள். இப்பேற்பட்ட சிறப்பை அல்லாஹ் அந்த குடும்பத்தாருக்கு கொடுத்திருப்பதற்கான அடிப்படை அந்த குடும்பம் உலக மக்கள் அனைவருக்கும், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் பல்வேறு பாடங்களை சொல்லித் தருகிறார்கள். அது வெறும் குடும்பம் அல்ல, நமக்கெல்லாம் பல பாடங்களை, வாழ்வியல் பாடங்களை சொல்லித் தரக்கூடிய ஒரு முஸ்லிமாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற படிப்பினைகளை கற்றுத்தந்து சென்றிருக்கிற குடும்பம். அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிற பாடம் இல்லை, அல்லாஹ்விற்கு முழுமையாக அடிபணிதல். இதுதான் அவங்க நமக்கு சொல்லித் தர மிக முக்கியமான பாடம். இன்னைக்கு பெருநாள் தினத்தில் நாம் அனைவரும் சொல்லும் வார்த்தை என்ன? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பெருநாள் தினத்திலே தொழுகைக்கு முன்பும் தொழுகையின் போதும் அதிகமான அளவில் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறோம். தொழுகையின் போது கூட கூடுதலாக 7 தக்பீர்கள், கூடுதலாக 5 தக்பீர்கள். அல்லாஹ் அக்பர் என்பதை அதிகப்படுத்துவது எந்த காரணத்தினால்? அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது. அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது என்றால் என்ன? நம்ம வெறுமனே திடலுக்கு வந்து உட்கார்ந்து அல்லாஹ் அக்பர் சொன்னா போதுமா? அல்லாஹ் அக்பர் என்றால் அல்லாஹ் மிக பெரியவன். எதை விட? எல்லாவற்றையும் விட, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை விட அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். என் சொந்த பந்தங்களை விட அல்லாஹ் மிக பெரியவன். என்னுடைய மன இச்சையை விட அல்லாஹ்வுடைய கட்டளை எனக்கு பெரியது. ஒட்டுமொத்த உலகத்தை விட அல்லாஹ் எனக்கு மிகப்பெரியவன் என்பதை வெளிப்படுத்தும் சொல்தான் இந்த தக்பீர். இந்த தக்பீரை செயல் வடிவம் கொடுத்தவர்கள் தான் இப்ராஹிம் நபியின் குடும்பம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய மனைவியை பாலைவனத்தில் கொண்டு போய் அல்லாஹ் விட சொல்றான். அவர் கேட்டது என்ன கேட்டாங்க? அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் இதை உத்தரவிட்டானா? அல்லாஹ்வுடைய உத்தரவா? இந்த ஒரு கேள்விதான்.
அவங்க ஆமாம்னாங்க. அந்த ஒரு பதில் தான். கணவன் மனைவிக்கு மத்தியில் வேறு எந்த பேச்சும் இல்லை, வேறு எந்த சச்சரவும் இல்லை. இவங்க கேட்டது இது அல்லாஹ்வுடைய உத்தரவா? அவங்க பதில் சொன்னது ஆமாம். இதன் லாயுமையுனா, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டார். நீங்க கிளம்புங்கள். எங்கே நின்று கொண்டு? பாலைவனத்தில். மக்கா இன்னைக்கு சிட்டி. இப்ராஹிம் நபி தம்முடைய குடும்பத்தாரை காபாவிற்கு அருகில் குடியமர்த்துகின்ற பொழுது அது சிட்டி அல்ல, வெற்று மணல், பாலைவன மணல், அனல் தகிக்கிற பாலைவன மணல். ஒதுங்குவதற்கு இடமில்லை, உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, அரவணைத்துக் கொள்வதற்கு சொந்த பந்தங்கள் யாரும் இல்லை. அப்படியான இடத்துல கொண்டு போய் விடும் பொழுது ஒரு மனைவி சொல்கின்ற வார்த்தை வேற எந்த கேள்வியுமே கேட்கல. ஒரு பெண்ணா இந்த பச்சிலம் குழந்தையை வைத்துக் கொண்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை, அவரை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வேன்? எனக்கு சாப்பாடு எங்க? நான் எங்க தங்குவேன்? எனக்கு என்ன பாதுகாப்பு? எந்த கேள்வியும் இல்லை. இன்றைக்கு நாம் அறிவை கொண்டு யோசிக்கின்ற பொழுது என்னென்ன கேள்விகளை முன்வைப்பதற்கு சாத்தியங்கள் இருக்கிறதோ அப்படியான எந்த கேள்வியும் முன்வைக்காமல் ஒரே கேள்வி, அல்லாஹ்வுடைய உத்தரவா? ஆமா. அப்படின்னா நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இதான் கட்டுப்படுதல், இதான் அடிபணிதல். புற காரணிகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு அல்லாஹ் சொல்லிவிட்டால் அந்த சொல்லுக்கு தலை வணங்குவதை தவிர வேறு பேச்சுக்கு இடம் இல்லை, வேறு சிந்தனைக்கு இடமில்லை என்பதை செயல்படுத்தியவர்கள். இன்னைக்கு அப்படிலாம் கொண்டு விட்டோம்னா பாலைவனத்துல விட வேண்டியதில்லை, பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வந்தா என்ன ஆகும்? அடுத்து நேரம் சரியத்து, குடும்ப பஞ்சாயத்து, இல்ல கோர்ட்டு கேஸ். என்ன, என் வீட்டுக்காரர் என்ன அம்மோன்னு நடுத்தரவுல விட்டுட்டு அங்க ஒட்டுமொத்த ஊருமே அங்கதான் நிற்கும். பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வந்தா கூட பஸ் ஏறி வந்துடலாம், இவர் வரத்துக்கு முன்னாடி வந்துடலாம். என்ன நடுத்தரவுல விட்டு போயிட்டாரு, இந்த புருஷன் எனக்கு வேண்டாம், இந்த வீட்டுக்காரர் எனக்கு வேண்டாம், அவன் மனுஷனாவே. கோர்ட்டா இருந்தாலும் சரியத்தா இருந்தாலும் பெண்ணின் பக்கம் தான் நிற்பாங்க. ஏப்பா அவரை விட்டு வந்த, நீ பட்டு அம்மோன்னு விட்டு வர்றேன் கேட்பாங்க. பெண்ணின் பக்கம் தான் நியாயம் இருப்பதாக சொல்வார்கள். இப்ராஹிம் நபியின் வழக்கும் அவருடைய குடும்பத்தாரின் இந்த பிரச்சனையும் அப்படித்தான். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு வைத்திருந்த சோதனை, அந்த சோதனையை வென்று காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய உத்தரவுல நீங்க கிளம்புங்க. அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய உத்தரவு கேட்ப அறுக்க முன் வரும்போது கேள்வி கேட்கிறாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய உத்தரவு, நீ என்ன நினைக்கிற? அவர் சொன்னதும் அதேதான். தாய் என்ன வார்த்தை, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன வார்த்தையை சொன்னார்களோ அதற்கு அப்படியே இணையான வார்த்தை. அல்லாஹ்வுடைய உத்தரவா? உங்களுக்கு உத்தரவிடப்பட்டதை செய்யுங்கள். உத்தரவிட்டவன் அல்லாஹ், அது தெரியும். அல்லாஹ் உங்களுக்கு என்ன உத்தரவிட்டானோ, அல்லாஹ் மூலம் உங்களுக்கு என்ன உத்தரவிடப்பட்டதோ அதை செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரின். இன்ஷா அல்லாஹ் இடையில் பொறுமையாக பார்ப்பீங்க, நான் கட்டுப்பட்டு நிற்பேன். அல்லாஹ்வுடைய உத்தரவு என்றால் அதில் நான் சபராக இருப்பேன், பொறுமையாக இருப்பேன், வரவு மீற மாட்டேன், எல்லை மீற மாட்டேன், அடிபடியை மறுக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய உத்தரவுனா அடிபடியும், அவ்வளவுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்படித்தானே. மகனை அறுக்கும்படி ஒரு உத்தரவை சொல்லும் பொழுது இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? நான் என்ன பாவம் பண்ணேன், என்ன எதுக்கு அறுக்க வரீங்க, நான் பண்ண தப்பு என்ன, குற்றம் என்ன? பல கேள்விகளை கேட்கலாம். எந்த கேள்விக்கும் அங்க இடம் இல்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவா செய்யுங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட சந்ததிகள்கிட்ட இப்படி ஒரு பதில் எதிர்பார்க்க முடியுமா? இப்ப உள்ள தலைமுறை அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுவதற்கு முன்வர மாட்டார்கள், மீறுவது எப்படி என்று யோசிப்பார், சிந்திப்பார். ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கேள்வியும் இல்லாம அல்லாஹ்வுடைய உத்தரவை செய்யுங்க. இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட வந்து இந்த ரெண்டு உத்தரவு வந்துச்சுல, இறைவா என் குடும்பத்தை அங்க போய் விட சொல்றீங்க, அங்க தண்ணி இருக்கா, தங்க இடம் இருக்கா, என் மனைவி பிள்ளைக்கு துணை யாரு, ஒரு கேள்வி கேட்கலையே அல்லாஹ்ட்ட. இஸ்மாயில் நபி அறுக்க சொல்கின்ற பொழுது, இறைவா அது நியாயமா? நீண்ட நெடுநாள் சோதனைக்கு பிறகு எனக்கு இந்த குழந்தையை தந்தாய், என்னுடைய முதுமை பருவத்தில் இந்த குழந்தையை தந்தாய், தந்த அந்த குழந்தையை அறுக்கும்படி சொல்கிறாயே, என்ன இறைவா? கேட்டிருக்கலாம், கேட்கல. ஏன்? அல்லாஹ்வுடைய உத்தரவுனா அதற்கு அடிபணியணும். அவங்க புரிஞ்சு வச்ச இஸ்லாம் அது. இப்ராஹிம் நபியினுடைய அவங்க இந்த குடும்பத்தாரத்தில் உள்ள இஸ்லாம் என்ன? அல்லாஹ் சொல்லிட்டானா லாப நஷ்ட கணக்கே கிடையாது. முடியுமா முடியாதா சிந்தனைக்கு இடமில்லை, நடைமுறை சாத்தியமா யோசிக்கவே தயார் இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டானா சமீனா தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். இந்த செயல்பாடுதான் இன்னைக்கு நமக்கு வேணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்லாத்தை கடைபிடிப்பதாக சொல்கிறார்கள், ஆனால் தங்களுக்கு வசதியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மாத்திரம் கடைபிடிக்கிறார். சில பேருக்கு ஐவேளை தொழுகை ஈஸியா இருக்கும், வருவாரு தொழுவாரு கிளம்பிடுவார்.
மற்ற விஷயங்கள் வியாபாரத்தில் அல்லாஹ் சொன்ன உத்தரவை, சொந்த பந்துகள் ரீதியாக அல்லாஹ் சொன்ன உத்தரவை, ஏனைய மக்கள் மத்தியில் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய இஸ்லாமிய ஒழுங்கு எதையும் பொருட்படுத்த மாட்டார்கள். ஏன் ஐவளை தொழுகை இல்லை, அவ்வளவுதான் என்னுடைய இஸ்லாம். இன்னும் சிலர் பொருளாதாரத்தை தர்மம் செய்வார்கள், தொழுகையில ஈடுபட மாட்டார்கள். இன்னும் சிலர் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள், உம்ராவிற்கு செல்வார்கள், இஸ்லாத்தின் ஏனைய கடமைகளை கூறுகளை புறக்கணித்து வருவார்கள். அப்ப இஸ்லாம் என்பது நம்முடைய வசதிக்கேற்ப, நம்முடைய சௌகரியத்திற்கேற்ப பின்பற்றுகிற மார்க்கம் அல்ல. ஹஜ் நமக்கு அதை கற்றுத்தரவில்லை. அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன் என்பதை. அல்லாஹ் வட்டியை விட சொல்றான, லாப நஷ்ட கணக்கு நான் பார்க்க மாட்டேன், வட்டியை விட்டுருவேன். அல்லாஹ் தீமையான பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என்கிறானா? வேண்டாம், அதன் மூலம் வரக்கூடிய வருவாய் வேண்டாம், அதை நான் விட்டு விடுவேன். ஆடு மேல கத்திய வைக்கிறது ஈஸி, மாடு மேல கத்திய வைக்கிறது ஈஸி. அல்லாஹ் சொன்னால் என்னுடைய மன இச்சையை நான் அறுப்பதற்கு தயார் என்று வரும், அதுதான் கஷ்டம். மன இச்சையை கட்ட வைத்து விட்டு அதனை அறுத்து எறிந்து விட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு உள்ளத்தை பெறுவதுதான் சிரமம். அதை நாம் அல்லாஹ்ட்ட வேண்டும். இப்ராஹிம் நபியின் குடும்பம் அந்த அர்ப்பணிப்பை, அந்த கட்டுப்படுதலை நமக்கு சொல்லித் தருகிறது. பெருநாள் தொழுகைக்கு கரெக்டா நேரத்துக்கு வர்றதுக்கே நமக்கு முடியலையே, நம்ம என்ன தியாகம் பண்ண போறோம் சொல்லுங்க? வருஷம் சொல்றோம், ஏழை ஆளுக்கு தொழுகன்னா நம்ம ஆடி அசைஞ்சி, அப்பதான் 7 மணிக்கு தான் ஒரு குளிக்கவே ரெடியாவாரு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டு, அதுக்கப்புறம் அதை அயன் பண்ணி, அதுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டு, அதுக்கு மேட்சிங்கா ஏதாவது ஸ்ப்ரே இருக்கான்னு பார்த்து தேடி இங்க வரும்போது தொழுகை முடியும். இங்க வந்து கேட்பாரு, 2ஆம் ஜமாத் எப்போ வைப்பீங்க? அது ஒண்ணுதான் போற. பெருநாள் தொழுகைக்கு 2ஆம் ஜமாத் வைக்கணும் மட்டும்தான் பிரச்சனை. அதையும் வச்சிருவோம், வேற வழி இல்ல. நம்ம சமூகத்துக்கு ஒரு வழியே இல்லை. பெருநாள் தொழுகைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர்றதுல என்ன இருக்கு? அந்த திடல்ல சிறிது நேரம் அமர்வதில் என்ன இருக்கு? பெருநாளினுடைய இபாதத் என்பது புது சட்டையை போட்டு வந்து தொழுதுட்டு போறது இல்லை. சலாம் கொடுத்துட்டா பெருநாளுடைய இபாதத்து முடிஞ்சிருச்சா? முடியாது. திடல் அமரணும், உரையில பங்கெடுக்கணும், உரை முடிந்தும் துவா செய்யணும். இது எல்லாமே பெருநாளினுடைய இபாதத், பெருநாளினுடைய வணக்கம். பயான் முடிஞ்சிருச்சு, கிளம்புங்கப்பா, முசல்லாவை உதவிட்டு கிளம்பிட்டோம்னா அப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணல, துவா செய்யணும். துவா செய்யறது நமக்கு பிரச்சனையா இல்லை. அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு நமக்கு விஷயம் இல்லையா? இப்போது கூட பாருங்க, உலகெங்கிலும் முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பிரச்சனை. அவர்கள் இஸ்லாமியர்கள் என்று அடையாளப்படுத்துவதாலேயே பாலஸ்தீனில் உள்ள முஸ்லிம்கள், காசாவில் உள்ள முஸ்லிம்கள் கொத்து கொத்தா கொல்லப்படுறாங்க. இப்போது அது தொடர்பான வீடியோ வருது. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம சிரமப்படுறாங்க, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை, நிலையான வசிப்பிடம் இல்லை. இப்ப நீங்க பாருங்க, ஒரு பிபிசி பேஸ்புக் சமூக வலைதளத்தை செக் பண்ணுங்க, அவங்க பெருநாள் தொழுகை போட்டோக்கள் வீடியோக்கள் எல்லாம் வரும். எங்க நின்று தொழுவார்கள்? இடிந்த கட்டிடங்களுக்கு கீழே இடிபாடுகளா இருக்கும். எப்படி இடிஞ்சது? குண்டு போட்டு இடிஞ்ச அந்த வீடுகளுக்கு வந்து உட்கார்ந்து தொழுது இருப்பான். அங்க சின்னதா ஒரு கூடையை போட்டு செட்டை போட்டு சொல்லிட்டு கிளம்புவான். சாப்பாடு அந்த ஒரு வாரமா சட்டையை வச்சு விநியோகம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த குடுக்கிற சாப்பாடு வாங்கிட்டு அல்லாவுக்கு சுத்தம் பண்ணிட்டு போறாங்க. நம்ம எவ்வளவு அல்லாவுடைய நாமத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். பெருநாள் தொழுகையின் போதும் கூட, தொழுகை முடிந்த அன்றையிடம் தூங்கும் போது கூட அவருடைய வானத்தை நோக்கி பார்க்க வேண்டும். எதுவும் விமானம் செல்கிறதா, குடும்பமனை முடிகிறதா, அப்படிப்பட்ட அச்சத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு அப்படி அச்சத்தை தந்திருக்கிறான். எவ்வளவு நிம்மதியா வாழணும், எவ்வளவு நிம்மதியா இறைவனை தொழுது வணங்கி வழிபடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப அங்குள்ள முஸ்லிம்கள் சிரமப்படுத்தப்படுறாங்க. ஏராளமான பிரச்சனைகள். அந்த முஸ்லிம்களுக்காக நம்ம துவா செய்யலாம், நமக்காகவே துவா செய்யலாம். இந்தியாவிலே முஸ்லிம்கள் என்றாலே வட மாநிலங்களில் உள்ள முஸ்லிம்கள் பாருங்க, அவங்க கடைகளை அடிச்சு நோக்குறாங்க. வழிபாடு செய்வதற்கு அனுமதிக்கிறது இல்லை, குர்பானி கொடுப்பதில் பிரச்சனை. வட மாநிலங்கள் ஆரம்பிச்சு இப்போது இங்க தமிழ்நாட்டுக்கும் வருது. நேற்றைய தினம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குர்பானி தொடர்பான பிரச்சனை, இங்க வருஷம் சங்கிகள் இந்த பிரச்சனையை கிளப்புவாங்க. வரும்பொழுது நீதிபதி சொல்றாரு, குர்பானி என்பது இஸ்லாத்தின் மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சம் அல்ல. ஆகவே பொது இடங்களில் குர்பானி கொடுக்க கூடாது. அதனை தமிழக அரசும் டிஜிபியும் கண்காணிக்க வேண்டும். பொது இடங்களில் குர்பானி கொடுக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு நீதிபதி சொல்றாரு. தமிழ்நாட்டில் பொது இடங்கள்ல பட்டாசு வெடிக்கலாமா? அது வெடிக்கலாம், பிரச்சனை இல்லை. பொது இடங்கள்ல ஹோலி கொண்டாடலாமா? கொண்டாடலாம், அது தப்பில்லை. பொது இடங்கள்ல எல்லா பண்டிகையும் நிறைவேற்றலாம். முஸ்லிம்களின் நம்பிக்கைக்குரிய குர்பானியை மாத்திரம் செய்யக்கூடாது. என்ன பார்வை இது? ஒழுங்குமுறை சொல்லுங்க. பிறருக்கு இடையூறு இல்லாமல், மக்களுக்கு
பாதிப்பு இல்லாம அப்படி சுகாதாரத்துறை சொல்லக்கூடிய நடைமுறைகள் எல்லாம் தமிழகத்தில் முஸ்லிம்கள் கடைபிடித்துத்தான் குர்பானியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த வழக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதன் மூலம் யாருக்கும் எந்த சிக்கலும் ஏற்பட்டதில்லை. ஆனா நீதிபதி அதை தடுக்கிற விதமாகவும் அத்தோடு சேர்த்து சொல்றாரு, இஸ்லாத்துல குர்பானி வலியுறுத்தப்பட்ட அம்சம் இல்லை. அதை சொல்றதுக்கு நீங்க என்ன குர்ஆன் படிச்சவரா, ஹதீஸ் படிச்சவரா? இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொல்றது உங்க வேலையா? நீதிபதிகள் சட்ட புத்தகம் என்ன சொல்லுது அதை மட்டும் சொல்லுங்க. இவங்க இதைத்தாங்க ஒவ்வொரு பிரச்சனையிலையும், அதுவும் முஸ்லிம்கள் பிரச்சனையின் போது மட்டும் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறது அவங்க மதத்தில் வலியுறுத்தப்பட்டதா அதை பத்தி பேச மாட்டாங்க. ஏனைய பண்டிகைகளை பற்றி பேச மாட்டார்கள். அந்த மதம் வலியுறுத்துகிறதா என்று பேச மாட்டார்கள். ஹிஜாபு சர்ச்சை வருகின்ற பொழுது குர்ஆன்ல அது கட்டாயம் இல்லையா, ஃபர்துன்னு இல்லையா? எப்படிலாம் தேடுறாங்க பாருங்க. ஃபர்து சுன்னத்து நம்மளுக்கே தெரியாது. அவர் நீதிபதி கேட்கிறாரு, இது ஃபர்லா, எது புர்கா போடுறது ஃபர்லான்னு கேட்கிறாரு. பாபர் மஸ்ஜித் பிரச்சனையில் வரும்போது பள்ளிவாசல் எங்கெல்லாம் நீங்க பள்ளிவாசல் கட்டலாமே, அதை இடிச்சு வேற இடம் கட்ட வேண்டியது தானே? இந்த இடத்தில் தான் பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்று உங்கள் மதம் வலியுறுத்தவில்லை. அங்கே இதே டாபிக். இப்ப அப்படியே சுற்றி குர்பானி மாடை அறுக்க வேண்டும், ஆடை அறுக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தில் ஃபர்ல் அல்ல, வலியுறுத்தப்பட்டதில்லை. அதையெல்லாம் நீங்க பேசக்கூடாது. மத விவகாரத்துல நீதிபதிகள் விலகி நிற்கும். இஸ்லாமிய மதம் விவகாரம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இது மதச்சார்பற்ற நாடு. மதச்சார்பற்ற நாட்டில் அத்தனை மத விவகாரங்கள் இருக்கும். நீதிமன்றங்கள் விலகி இருக்கணும், அரசு இயந்திரங்கள் விலகி இருக்கணும். அதுல நீங்கள் மூட்டை உடைத்து கருத்தை சொல்ல ஆரம்பித்தால் மக்கள் ஜனநாயக அடிப்படையில் அதற்கு எதிர்கருத்தை சொல்ல ஆரம்பிப்பார்கள். இப்படியான பிரச்சனைகள் நம்மை சுற்றி நிலவி கொண்டிருக்கின்ற பொழுது நாம் அல்லாஹ்விடத்தில் அவற்றை பிரார்த்தனையாக வெளிப்படுத்தணும். நம்முடைய முழுமையான அடிபணிதலை அல்லாஹ்வுக்கு முன்பாக வெளிப்படுத்தணும். குர்பானி கொடுக்கிறவங்க தனியாகவோ கூட்டாகவோ சேர்ந்து குர்பானி கொடுக்கிறவங்க குறிப்பிட்ட நாட்களுக்கு குர்பானி கொடுக்க முடிக்கிற வரையிலையும் நகை வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, அதை கடைபிடிக்கிறோம்ல. அதே மாதிரிதான் இஸ்லாத்தின் ஏனைய நேரங்கள்ல பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, அடுத்தவனுடைய பொருளாதாரத்துக்கு ஆசைப்படக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது. இதுவும் இஸ்லாத்தில் நமக்கு சொல்லப்பட்ட ஒழுங்குமுறைகள். இந்த 10 நாள்ல எப்படி முடி வெட்டாம நகம் வெட்டாம நம்ம கரெக்டா இருக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய உத்தரவை கட்டுப்படுறோமோ, அது போலத்தான் ஏழை நாட்கள் அல்லாஹ் நமக்கு சொன்ன உத்தரவுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும். அப்போதுதான் முழுமையான முறையில் அல்லாஹ்வை கட்டுப்பட்டு நடக்கிற மக்களாகவும் அப்படிப்பட்ட நல்வாய்ப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.